ஹலோ கைஸ், இன்னைக்கு நாம என்ன புக்கோட சம்மரி பார்க்க போறோம்னா, த பவர் ஆஃப் பாசிட்டிவ் திங்கிங். இதை யார் எழுதியிருக்காங்கன்னா, ஆதர் நார்மன் வின்சென்ட் பேல். அண்ட் ஆதர் ஒரு அமெரிக்கன் பாஸ்டர். நிறைய புக்ஸ் இவரு எழுதியிருக்காரு. டெய்லி ப்ராப்ளம்ஸ்னால நிறைய பேர் லைஃப்ல தோத்து போயிட்டு இருக்காங்க. ஆனா இப்படி நம்மளே நாம தோத்து போக விடுறது ரொம்பவே கஷ்டமான விஷயம்தான். அது ஒரு தேவையற்ற விஷயமும் கூட. நம்மளோட ஆணிவேர் நம்ம மைண்ட்ல தான் இருக்குது. நம்ம எண்ணங்களை கட்டுப்படுத்தியும் ஆட்டிடியூட சேஞ்ச் பண்ணியும் சோகமா இருக்கிறத விட்டுட்டு வாழ்க்கையை எப்படி நம்ம கண்ட்ரோல்ல எடுத்துக்கணும்னு, எப்படி தன்னம்பிக்கையோட இருக்கிறது அப்படின்னும் அது கத்துத்தரும். பாசிட்டிவ் திங்கிங்னால நம்ம லைஃப்ல என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வரணும்னு இந்த புக்கு வழியா புரிய வைக்கிறாரு மிஸ்டர் நார்மன். வாங்க பார்ட் ஒன்ல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. லெசன் ஒன், பிலீவ் இன் யுவர் செல்ஃப். உங்களை நீங்க நம்புங்க. உங்களோட பெரிய கோலை நினைச்சு பார்த்து உங்க ப்ராப்ளம் எவ்வளோ சின்னதுன்னு உணருங்க. ஆமா, கான்ஃபிடன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா, நம்மள நாமே தாழ்த்திக்கிட்டோம் அப்படின்னா, இன்ஃபீரியரா தான் நடந்துப்போம். தன்னம்பிக்கை இருந்துச்சுன்னா, சாதிக்க முடியாதது எதுவுமே இல்ல. கான்ஃபிடென்ட் ஆட்டிட்யூட்னால தான் ஒரு மாற்றத்த உருவாக்க முடியும். கான்ஃபிடன்ஸ் மட்டும் எல்லா ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணிடாது அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஏன்னா, கான்ஃபிடென்ஸும் ஒண்ணு கிடையாது. ஒரு குழந்தைக்கு மேத்ஸ் சுத்தமா வரலன்னா, அவன்கிட்ட போய் "உனக்கு மேத்ஸ் நல்லா வரும்" அப்படின்னு சொன்னா மட்டும், அவனால அடுத்த டெஸ்ட்ல நல்ல மார்க்ஸ் வாங்கிட முடியாது. ஒரு புது ஜாபுக்கு போகும்போது, உங்கள ஆஃபீஸ்ல யாருக்குமே பிடிக்காது, எந்த வேலையும் நல்லா செய்ய வராது அப்படின்னு நினைச்சிட்டு போனீங்கன்னா, உங்கள அறியாமலேயே கண்டிப்பா நீங்க அங்க சொதப்ப தான் செய்வீங்க. அத விட என்ன கஷ்டம்னா, நீங்க அப்படித்தான் இருந்தீங்கன்னு யாராச்சும் சொல்லும்போது, இன்னும் நம்மளுக்கு நெறைய நெகட்டிவ் தாட்ஸ் வர ஆரம்பிச்சுரும். இது ஒரு சர்க்கிள் மாதிரி கன்டின்யூ ஆயிக்கிட்டே இருக்கும். எல்லாம் உங்க கையில தான் இருக்கு. உங்களோட எண்ணங்கள மாத்திக்கிட்டு, நீங்க தான் நம்பணும். நீங்க எங்க போனாலும் உங்களுக்கு மதிப்பு இருக்கு அப்படின்னு. அதுக்காக நம்ம ஆதர் ஒரு எக்சர்சைஸ் சஜெஸ்ட் பண்றாரு. அது சயின்ஸால ப்ரூவ் பண்ணப்பட்டது. உங்களோட கோல்ஸ நெனச்சுக்கோங்க. அதோட ரிசல்ட் எப்படி இருக்கும்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. உங்க லைஃப் இப்போல இருந்து 6 மாசத்துக்கு எப்படி இருக்கணும்? எந்த கோல்ஸ அச்சீவ் பண்ணணும்னு நெனைக்கிறீங்க? இத பத்தி மட்டும் திங்க் பண்ணுங்க. இதுக்கு பேரு தான் மெண்டல் கான்ட்ரஸ்டிங். இது ஒரு சில நிமிஷங்கள் பண்ணுனாலும், பல வாரங்களுக்கு உங்களால மாற்றங்கள உருவாக்க முடியும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு. உங்க கோல்ஸ உறுதிப்படுத்துங்க, காட்சிப்படுத்துங்க, நம்புங்க. அது கண்டிப்பா உங்களால சாதிக்க முடியும். இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் சரி, எப்பவுமே வெற்றிய மட்டுமே நோக்கி போங்க. கஷ்டங்கள பார்த்து கத்துக்கிட்டு, அத எலிமினேட் தான் பண்ணணும். அந்த கஷ்டம் நம்மள பயத்துல மூழ்கடிச்சிடக் கூடாது. லெசன் 2, எ பீஸ்ஃபுல் மைண்ட் ஜெனரேட்ஸ் பவர். உங்க ஆட்டிட்யூட் தான் உங்களோட முழு வாழ்க்கையே முடிவு பண்ணும். உங்க உலகம் எப்படி இருக்கும்னு உங்க அனுபவங்கள வச்சு தான் நீங்க முடிவு பண்ணுவீங்க. உங்க லைஃப்ல பிரச்சனை இருக்கிறது கண்டிப்பா உண்மைதான். கற்பனை இல்ல. கடன் இல்லனா கொடுமையான நோய் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் ஆகுறதுக்கு கொஞ்சம் வருஷங்கள் ஆகலாம். ஆனா இந்த பிரச்சனைகளுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க உங்க கையில தான் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு நாளைக்கு காலையில நீங்க வீட்ட விட்டு வெளியே கிளம்பும்போது ஒரு ஆக்சிடென்ட்ல இருந்து நுனி அளவுல தப்பிச்சிட்டீங்கன்னா, அந்த நாள் ஃபுல்லா ஒரு அபசகுனமான விஷயம். அதனால அந்த நாள் நல்லா இருக்காதுன்னு நெனச்சுட்டு, எந்த விஷயம் செய்யவும், வெளிய போகவும் பயந்துகிட்டே இருக்கலாம். இல்லன்னா அந்த ஆக்சிடென்ட்ல இருந்து நீங்க தப்பிச்சது ஒரு மிராக்கிள் இல்லன்னா கிஃப்ட்ன்னு கன்சிடர் பண்ணிட்டு, உங்க லைஃப்ல அகைன் ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்குன்னு நெனச்சுட்டு அந்த நாள் ஃபுல்லா ஒவ்வொரு செகண்டும் என்ஜாய் பண்ணிட்டு, கிரேட்ஃபுல்லா உங்க லைஃப சந்தோஷமா வாழலாம். பீஸ்ஃபுல்லான மைண்ட டெவலப் பண்றதுக்கு இன்னொரு அருமையான டெக்னிக்க நம்ம ஆதர் சொல்றாரு. அது என்னன்னா அமைதி. ஒவ்வொரு 24 மணி நேரத்துக்கும் ஒரு 15 நிமிஷம் எந்த ஒரு சவுண்டும் இல்லாம, யோசனையும் இல்லாம அமைதியா இருந்தோம்னா, ஒரு மன நிம்மதிய குடுக்கும். நீங்க தனியா போய் யாருமே இல்லாத ஒரு இடத்துல போய் இருந்து ரிலாக்ஸ் பண்ணுங்க. அதுவே நம்ம மைண்டுக்கு தேவையான எனர்ஜிய குடுக்கும். பாசிட்டிவ் எண்ணங்கள் இருக்கும்போது நாம எதுக்கு நெகட்டிவா திங்க் பண்ணணும்? லெசன் 3, ஹவ் டு ஹேவ் கன்சர்ன் எனர்ஜி. நாம எப்படி ஃபீல் பண்றோம்னு நினைக்கிறோமோ, ஆக்சுவலி நாம நிஜமாவே அப்படிதான் ஃபீல் பண்ணுவோம். நாம கான்ஃபிடென்ட்டா இருக்கணும்னு நினைச்சா, எனர்ஜெட்டிக்கா ஃபீல் பண்ணுவோம். அதுவே சோர்ந்து போய் பயந்து இருந்தோம்னா, நாம பார்க்கவும் டல்லா தான் தெரிவோம்.
நம்ம பாடி அதுவே தேவையான எனர்ஜிய ப்ரொடியூஸ் பண்ணி ஆக்டிவா இருக்கிற மாதிரி தான் டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. நம்ம டைமுக்கு சாப்பிட்டு, நல்லா தூங்கி, எக்சர்சைஸ் பண்ணி, ஸ்ட்ரெஸ் இல்லாம சிரிச்சுட்டு இருந்து, அத ஒழுங்கா பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா, நம்ம உடம்பே நம்மள ஹெல்த்தியா வச்சுக்கும். உடல்நிலை நம்ம உணர்ச்சி நிலைய பொறுத்து தான் இருக்கு. நம்ம உணர்ச்சி நிலை நம்ம சிந்தனையில மட்டும் தான் இருக்கு. லைஃப்ல அடுத்த என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு திங்க் பண்ணாம, ஒரே ஃப்ரீயா நீங்க இருக்கீங்கன்னு அப்படி நெனச்சு பாருங்க. நீங்க கவலைப்படாம இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான விஷயத்த சொல்லி தாரேன். ஃபியூச்சர்ல நீங்க ஒரு கவலையே இல்லாத ஒரு ஆளுன்னு கற்பனை பண்ணிக்கோங்க. அப்படி கற்பனை பண்றதே உங்களோட தற்போதைய ப்ராப்ளம்ஸ் பத்தின எண்ணங்கள மாற வச்சுரும். கவலை மிகப்பெரிய மன அழுத்தத்த உருவாக்கும். அதனால ஹார்ட் டிசீஸ், ஆர்த்ரைட்டிஸ் அண்ட் நெறைய நோய்கள் வர வாய்ப்பு இருக்கு. அதனால உங்க ஆயுள் கூட குறையலாம். ஸோ உங்களால எங்க எல்லாம் கவலைப்படுறத அவாய்ட் பண்ண முடியுமோ, ப்ளீஸ் அத பண்ணுங்க. கண்ண மூடி ஃபியூச்சர்ல சில மாசங்களோ, சில வருஷங்களோ கழிச்சு, இப்ப இருக்கிற எந்த டென்ஷனும் இல்லாம, ஸ்ட்ரெஸ் இல்லாம நீங்க சந்தோஷமா இருக்கிற மாரி இமேஜின் பண்ணி பாருங்க. உங்க கண்ண தொறக்கும்போது நீங்க ரொம்பவே பெட்டரா ஃபீல் பண்ணுவீங்க. இத ஆதர் மைண்ட் ட்ரெய்னிங் சொல்றாங்க. தூங்குறதுக்கு முன்னாடி இத பண்ணுனா, நெகட்டிவ் தாட்ஸ்க்கு பதிலா பாசிட்டிவ் தாட்ஸ் சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ள ஃபில் ஆகிடும்னு சொல்றாங்க. உங்கள விட பெரிய விஷயங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு இழக்கிறீங்களோ, அவ்வளவுக்கு அவ்வளவு எனர்ஜி உங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். அப்படின்னு ஆதர் சொல்றாங்க. ஸோ இந்த மாரி லெசன்ஸ இன்னும் நம்ம ஆதர் சொல்லியிருக்காங்க. அத நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம். தேங்க் யூ.